ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நடந்த எக்ஸாமோட மேக்ஸ் கொஷின் பேப்பரோட ஆன்சர் கீ நம்ம பார்க்குறோம் 10th மேக்ஸில். இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பாருங்கள். பார்ட் 1 ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஏ, செகண்ட் ஒன்றுக்கு டி, தேர்டுக்கு பி, ஃபோர்த்துக்கு சி, ஃபிஃப்த்துக்கு பி, சிக்ஸ்த்துக்கு டி, செவன்த்துக்கு ஏ, எயித்துக்கு சி, நைன்த்துக்கு பி, 10th ஏ, 11th சி, 12th ஏ, 13th பி, 14th பி கொஷின் கொடுத்துருக்காங்க. பார்ட் பி பாருங்கள். பார்ட் பியில் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா given y equal to x plus 3 x வேல்யூ கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்டுக்கிறது ஃபைண்ட் டொமைன் அண்ட் ரேஞ்ச். அதோட ஆன்சர் பாருங்கள். எக்ஸ் வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், ரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். டொமைன் வந்து 0 1 2 3 4 5, ரேஞ்சு 3 4 5 6 7 8. 16th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரிலேஷன் கொடுத்துட்ருக்காங்க, ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிலேஷன் வந்து நான் ஃபங்க்ஷன் பார்க்குறேன். r is not a function, y because of 4 belongs to x does not have an image. 17th பாருங்கள். 17th 71 மாடுலஸ் x காங்கிரண்ட் x equal to மாடுலஸ் 8. அது ஆன்சர் 71 minus x equal to மல்டிபிள் ஆஃப் 8 போட்டிருக்கோம். அது ஆன்சர் x equal to 7. therefore the least positive value of x வந்து பார்த்தோன்னா 7. நெக்ஸ்ட் 18th பாருங்கள். சம் ஆஃப் இன்ஃபினிட்டி கேட்டிருக்காங்க. a வேல்யூ 9, r வேல்யூ 1/3 கண்டுபிடிச்சி s இன்ஃபினிட்டி வந்து a by 1 minus r. ஸோ நம்ம அதை அப்ளை பண்ண ஆன்சர் வந்து 27/2. இது வந்து எக்ஸைஸ் சம்ஸு. 19th வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் தி சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இது x² - 16 வந்து பார்த்தீங்கன்னா a² - b² ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். x² + 8x + 16 ஃபேக்டரைஸ் பண்ணால் x + 4 × x + 4. அது கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைண்டர் x - 4/x + 4. இது 20th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 13.2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் நான் சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்பர் அண்ட் ரெசிப்ரோக்கல் 24/5 கொடுத்துரும். ஃபைண்ட் தி நம்பர். அப்போ லெட் x be தி நம்பர் எடுத்திருக்கேன், 1/x be தி ரெசிப்ரோக்கல். given difference equal 24/5. difference என்ன? x minus 1/x. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x² - 1/x divided by x equal 24/5. அப்போ 5 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் x கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5 × x² - 1/24x. அதை உள்ள மல்டிப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணால் 5x + 1 x - 5 = 0 வருது. அதை செப்பரேட்டாக x equal to 5 x equal to -1/5. நமக்கு பாசிட்டிவ் நம்பர் தேவைன்றதுனால x equal to 5 மட்டும் எடுத்துக்கிறோம். அவங்க கேட்டிருக்கிற நம்பர் வந்து 5. வந்து பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ட் 3 × 3 மேட்ரிக்ஸ் கேட்டு aij = மாடுலஸ் ஆஃப் i - 2j கேட்டுக்கிறாங்க. ஸோ 3 × 3 மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. a11 a22 எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்படியே பார்த்துட்டே வாங்க. பார்த்துட்டே வந்தீங்கன்னா a33 வேலையை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் வந்து பார்த்து சொன்னால் என்ன ஆன்சர் வருது? 1 3 5 0 2 4 1 1 3. இதுதான் வந்து நம்ம 3 × 3 மேட்ரிக்ஸ். இது வந்து பார்த்தோன்னா ஜாமெட்ரியில் வந்து பார்த்தோன்னா இது வந்து எக்ஸைஸ் ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ given AB AD AE கொடுத்துக்கிறாங்க. ஷோ தட் D is parallel to BC. ஸோ அப்போ AB வந்து 5.6. AB எப்படி அதில்னா AD + DB இது = 5.6. ADயோட வேல்யூ 1.4 இருக்குது. அது இந்த சைடு கொண்டு வந்தால் DBயோட வேல்யூ 4.2. சிமிலர்லி ஈஸி கண்டுபிடிச்சிருக்கேன். அதேமாதிரி நமக்கு பிபிடி பிரகாரம் AD/DB = 1/3 கிடைக்குது. A/C வந்து பார்த்தோன்னா 1/3. ஸோ ரெண்டு சைடு ஈக்குவல்ன்றதுனால பை கான்வெர்ஸ் பிபிடி தியரம் D is parallel to BC. 23rd கொஸ்டின் பாருங்கன்னா 2 பாயிண்ட் கொடுத்துட்டுருக்குறாங்க. ஃபைண்ட் ஸ்லோப் கேட்டுக்கிறாங்க. அப்போ ஸ்லோப்னா m = y2 - y1/x2 - x1. அப்போ வேல்யூ அப்ளை பண்ணால் -16/0. 24th கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கேட்டுக்கிறாங்க. இன்டர்செப்ட் கொடுத்துறாங்க. இங்கே x இன்டர்செப்ட்னா a = 4, y இன்டர்செப்ட்னா b = -6. ஈக்குவேஷன் ஆஃப் இன்டர்செப்ட் ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா x/a + y/b = 1. எங்கிட்ட a வேல்யூ b வேல்யூ எடுத்து ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x = -25 சைடு கொண்டு வந்துடுது. ஸோ அப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னு சொன்னால் 6x - 4y = 24. எனக்கு எல்லாத்தையுமே டிவிசல் பை 2 பண்ணணும்னு சொன்னால் 3x - 2y = 12. அப்படி 25th பாருங்கள். √(1 + cos θ / 1 - cos θ). டினாமினேட்டர் மைனஸ்னால காஞ்சிகேட் எடுத்து சொன்னால் ப்ளஸ் எடுக்கிறோம். இதுவும் 1 + cos, இதுவும் 1 + cos. இது எப்படி எழுதுறேன்னா x × x x² மாதிரி எழுதுகிறோம். இது a - b a + b, இது a² - b². எனக்கு 1 - cos² வந்து பார்த்தோன்னா sin². அப்புறம் இந்த ஸ்கொயர் ரூட் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அப்போ 1 + cos θ / sin θ. இதை செப்பரேட்டாக எதுனா 1/sin θ cos θ / sin θ. 1/sin வந்து cosecant θன்னு எழுதலாம், cos/sin வந்து cot θன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனு நேச்சுரல் நம்பர் வந்து 21 கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா சிக்மா = √(n² - 1/12). இது எக்ஸைஸ் சம்ஸ்.
அப்போ n-க்கு 21 கொடுத்தோம், 21 ஸ்கொயர் மைனஸ் 1/12. 21 வந்து 441 மைனஸ் 1/12. 441 ஒன்று பண்ணால் 440/12. இது சிம்பிளை பண்ணால் 36/16. இதுக்கு ரூட் எடுத்து சொன்னால் 6.049. அவங்க கேட்டுக்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு 27th கொஸ்டின், கிவன் டை இஸ் ரோல்டு காயின் இஸ் டாஸ்டு. இது வந்து பார்த்தோன்னா புக்கில் இருக்குது, இந்த சம் இருக்குது. புக்கில் இந்த சம் எப்படி கொடுத்துருக்குன்னு சொன்னால் ஈவன் நம்பராகவும் டெய்லாகவும் கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டின் கிரியேட்டடாக ஆட் நம்பராகவும் ஹெட்டும் கொடுத்துருக்காங்க. சேம் ஆஸ்டிஸ், ஒரே கான்செப்ட் தான். சாம்பிள் ஸ்பேஸ் அப்படியே எழுதுறவங்க. என்எஃப்எஸ் வந்து 12. ஈவன் ஆட் நம்பர் கேட்டுக்கிறாங்க, ஹெட்டு கேட்டுருக்காங்க, ஷோயிங் ஹெட்டு. அப்போ ஹாட் நம்பர் ஹெட்டு எங்கே இருக்குன்னா 1H 3H 5H ஹெட்டு கேட்டிருக்காங்க. ஸோ என்எஃப்ஏ வந்து 3. P of A equal to N of A by N of S வந்து 3/12 equal to 1/4. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 25th, இது கிரியேட்டட் சம். வால்யூம் ஆஃப் கியூப் வந்து பார்த்தீங்கன்னா A கியூப். வால்யூம் ஆஃப் ஸ்பேர் வந்து 4/3 πr கியூப். எனக்கு ரேடியஸ் வந்து பார்த்து சொன்னால் A/2 வரும். ஏன்னா கியூப் வந்து அந்த ஸ்பியர் வந்து இன்டர்செக்ட் ஆகிடுது. அதனால் டயமீட்டர் வந்து ஏன்னு சொன்னால் ரேடியஸ் வந்து A/2 ஹோல் கியூப். இது சிம்பிளை பண்ணுன்னு சொன்னால் πa3/6. அவங்க ரேஷியோ கேட்டுக்கிறாங்க. ரேஷியோ ஆஃப் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா வால்யூம் ஆஃப் கியூப் பை வால்யூம் ஆஃப் ஸ்பியர். வால்யூம் ஆஃப் கியூபு A கியூபு, ஸ்பியர் வந்து πa3/6. இதை 6 மேலே போனால் 6a3/a3. A கியூப் கேன்சல், ரிமைண்டர் வந்து 6/5. ரேஷியோ வந்து பார்த்தோன்னா இந்தமாதிரி டாட்டில் எழுதணும், 6:5π. நெக்ஸ்ட்டு பார்ட் 3 வந்து பார்த்தோன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸு. இதில் இது வந்து 29. இது வந்து எக்ஸாம் சம் புக்கில் இருக்கிறது. ஆல்ரெடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண சம் தான், அப்படியே பார்த்துட்டே வாங்க. எக்ஸாம்பிள் 30 வந்து பார்த்தோன்னா இதுவும் புக் சம் தான். எஃப் காம்போசிஷன் g of x கேட்டுக்கிறாங்க. எஃப் காம்போசிஷன் g of x g of x வந்து 3x + 1. f of x அப்ளை பண்ண சொல்ல 3x + 1 - 1. ஸோ +1 - கிட் கேன்சல் தான், ரிமைண்டர் 3f(x). எஃப் காம்போசிஷன் g காம்போசிஷன் ஆஃப் h of x. h of x என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா x². எஃப் காம்போசிஷன் g வந்து பார்த்தோன்னா 3x இருக்குது. அப்போ xக்கு ரீப்ளேஸ் பண்ணால் 3x². லெட் இட் பி ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு g காம்போசிஷன் h of x எடுத்துக்கிறார். அப்போ காம்போசிஷன் எப்படி எழுதுறோம்னா g × h of xன்னு எழுதுகிறோம். ஃபங்க்ஷன் ஆஃப் h of x = x². அது g of x² அப்ளை பண்ணோன்னா 3x² + 1. எனக்கு f காம்போசிஷன் g காம்போசிஷன் f. எனக்கு g காம்போசிஷன் x வந்து பார்த்தோன்னா 3x² + 1 இருக்குது. அப்போ f of 3x² + 1 எழுதலாம். அப்போ f of x என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா x - 1, தட் இஸ் 3x² - 1. சாரி 3x² + 1 - 1. இந்த +1 - 1 கெட் கேன்சல், ரிமைண்டர் வந்து பார்த்தோன்னா 3x². இது ஈக்குவேஷன் 2. ஃப்ரம் 1 and 2 வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 3x², 3x². அப்போ ஃப்ரம் 1 and 2 f காம்போசிஷன் g காம்போசிஷன் h = f காம்போசிஷன் g காம்போசிஷன் hன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் பிட்வீன் 300 and 600 divisible by 7 கேட்டிருக்காங்க. அப்போ divisible by 7னா ஸ்டார்ட் ஃப்ரம் 301, 308 எக்ஸட்ரா 390, 595. அப்போ ஃபஸ்ட்டு வந்து A 301 டிஃப்ரென்ஸ் என்ன, T2 - T1 எடுத்துனா அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 7. an வந்து பார்த்தோன்னா 595. எனக்கு n வேணும். அப்போ n வேணும்னா an = a + n - 1 × d. an வந்து 595, a 391, n - 1 டிஃப்ரென்ஸ் வந்து 7. 301 இன்சைடு வந்து -301. இதை சிம்ப்ளை பண்ணால் 294. இங்கே இருக்கிற 7 பையில் கொண்டு வந்துட்டு சொன்னால் இது டிவிசல் பண்ணால் 42 = n - 1. இந்த -1 இந்த சைடு வந்தால் +1 ஆகிடும். அப்போ இது எப்படி அதெல்லாம் பார்த்து சொன்னால் n = 43. எனக்கு சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் Sn = n/2 a + l. ஏன் சார் எல்லுன்னு சொன்னால் எனக்கு லாஸ்ட் நம்பர் இருக்கனால நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ n வந்து 43 அப்ளை பண்ணால் S43 = 43/2 301 + 595. இதை ஆட் பண்ணால் 896. இந்த 2வும் 896 கேன்சல் ஆச்சுன்னா 448. இதை மல்டிபிள் பண்ணால் 19264 வருது இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது கூட புக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். 33 + 333 எக்ஸட்ரா அப் டு n டர்ம்ஸ். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், 3 காமனாக வெளியே எடுப்போம். 3 காமனாக எடுத்தால் இந்த 1 11 111 அந்த மாதிரி எழுதுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இதோட ரூல் மல்டிபிள் அண்ட் டிவிசிபிள் பை 9. அப்போ மல்டிபிள் டிவிசிபிள் பை 9 கொடுத்தாச்சு. அப்புறம் மேலே இருக்கிற 9 உள்ளே கொண்டு போனால் 9 99 999 டாட்டர் அப் டு n டர்ம்ஸ் வரை எழுதணும். அப்போ 9 how can you write-னா 10 - 1, 99 100 - 1, 999 1000 - 1 எழுதலாம் அப் டு n டர்ம்ஸ் வரைக்கும். ஸோ இதில் 10 100 1000 எல்லாம் ஒரு டைம் எழுதுகிறோம். மேலே மைனஸ் பண்ணி 1 இதெல்லாம் நெக்ஸ்ட்டில் எழுதியிருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஏ வந்து 10, R2 வந்து பார்த்தோன்னா 100/10 வந்து பார்த்தோன்னா 10. இதில் ஏவும் 1, R வந்து பார்த்தோன்னா 1. அப்போ Sn = 3/9 ஆசிட்டிஸ் அப்படி தான் இருக்குது.
ஃபார்முலா ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1 மைனஸ் என்ஏ ஃபார்முலா. எனக்கு ஏ வந்து 10, ஆர் வந்து 10 அப்ளை பண்ணால் 10 மைனஸ் 1 இன்ட்டு என், ஏவோட வேல்யூ 1, அப்போ என்னோட 1 இன்ட்டு என் வந்து என் தான் இருக்கும். ஸோ 10 இன்ட்டு 10 மைனஸ் n மைனஸ் 1 பை 9 மைனஸ் என். இது இப்படியோடு விட்டுடலாம். அப்படிலாம் 3 உள்ளே கொண்டு போனால் 30/81 10 பவர் n மைனஸ் 1, இது உள்ளே கொண்டு போனால் 3n/9. இதுவும் கேன்சல் பண்ணால் அந்த 30/81 கேன்சல் பண்ணுன்னு சொன்னால் 10/27 இன்ட்டு 10n மைனஸ் 1 மைனஸ் n/3. 33 வந்து பார்த்து சொன்னால் இது எக்ஸசைஸ் சம்மு. இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்க கொஸ்டின் தான், மேட்ரிக்ஸ் தான், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். கிவன் ஏ கொடுத்தாங்க, பி கொடுத்துருக்காங்க. இது ஏ டிரான்ஸ்போர்ட்ஸ், பி டிரான்ஸ்போர்ட்ஸ். இதை கண்டுபிடிச்சா நமக்கு 1 மார்க் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு கண்டுபிடிச்சது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுன்னு சொன்னால் அதோட ஆன்சர் கிடச்சிருக்கு. இல்லாட்டி பி கேஷன் 1. எனக்கு ஆர்ஹெச்எஸ் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் எல்ஹெச்எஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏபி கண்டுபிடிக்கணும். ஏபியை மல்டிபிள் பண்ணிவிட்டு அதோட ஆன்சர் கிடச்சிருக்கு. அதுக்கு டிரான்ஸ்போர்ட்ஸ் எடுக்கிறேன். ஸோ ஃப்ரம் 1 to ஏபி டிரான்ஸ்போர்ட்ஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போர்ட்ஸ் ஏ டிரான்ஸ்போர்ட்ஸ். கொஸ்டின் நம்பர் 34 வந்து பார்த்தோன்னா ஷோ தட் தி ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கன்கரண்ட். மோஸ்ட் ஆஃப் தம் ஆங்கிள் பைசெக்டர்னாவே எங்களுக்கு ஆங்கிள் பைசெக்டர் தேர்வு தான் எழுதியிருப்பாங்க. அது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தோன்னா எக்ஸசைஸில் இருக்குது சம்மு. சரிங்க சார், இது அப்படியே பாருங்கள். ட்ரையாங்கிளில் ஏபிசி இருக்குது, டிஎஃப்இசி மிட் பாயிண்ட் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆங்கிள் ஏஓபி பிஓசி மீட் அட் தி சைடு கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா இன் ட்ரையாங்கிள் ஓபிசி சைடில் டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கள். இன் ட்ரையாங்கிள் ஓபிசி ஓடிஇசி பர்பெண்டி பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் பிஓசின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம், ஓபி பை ஓசி ஈக்குவல் டு பிடி பை டிசி. சிமிலர்லி ட்ரையாங்கிள் ஏஓசி ஈக்குவல் டு இந்த ஓசி பை ஓஏ ஈக்குவல் டு சிஇ பை ஏஇ. சிமிலர்லி ஏஓபி இந்த கான்செப்ட் எழுதிடும். இது மூணுத்தையும் வந்து பார்த்தோன்னா ஃப்ரம் 1 to வந்து பார்த்தோன்னா எல்ஹெச்எஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணுறோம், ஆர்ஹெச்எஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ண சொன்னால் இது எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஓசி ஓசி ஓஏ ஓஏ ஓபி கேன்சல் பண்ணி இதோட ஈக்குவேஷன் இதோட வேல்யூ 1 கிடைக்கும். லெட் இட் பி ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கிறேன். சிமிலர்லி ஏடி பிஇசிஎஃப்இசி பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏபிசி போட்டுட்டு ஏடிசி பைசெக்ட்னா ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி. சிமிலர்லி போட்டுட்டு அதே மாதிரி எல்ஹெச்எஸ் ஏபி பை ஏசி பிசி பை சிஏ ஏபி பை பிசி எல்ஹெச்எஸ். அதேமாதிரி ஆர்ஹெச்எஸ் சீக்ரெட் பண்ணுறேன். இதோட வேலையை வந்து பார்த்து சொன்னால் எனக்கு ஆல்ரெடி நம்ம ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 வந்து 1 ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, தி ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கன்கரண்ட். நெக்ஸ்ட் 35th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் கோஆர்டினேட்டர் கேட்டிருப்பாங்க. அப்போ ஏ பாயிண்ட், பி பாயிண்ட், சி பாயிண்ட், டி பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஏரியா ஆஃப் கோஆர்டினேட்டர் ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஃபார்முலா எழுதி அந்த x1 y1 பாயிண்ட் அப்ளை பண்ணணும்னு சொன்னால் வேல்யூ என்ன இருக்குன்னா 1/2 × 158. இது ஆஃப் வந்து பார்த்தோன்னா 79 ஸ்கொயர் யூனிட். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட் த்ரூ ஏ. ஸோ அப்போ ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. ட்ரையாங்கிள் ஏபிசி கொடுத்துருக்காங்க. ஏடி இஸ் பர்பெண்டிகுலர் டு பிசி. அப்போ ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் ஆஃப் பிசினா எனக்கு 2 பாயிண்ட் ஃபார்ம் இருக்குது. 2 பாயிண்ட்னா y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இதில் வேல்யூ அப்ளை பண்ணால் m வேல்யூ 5/2. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பார்த்தோன்னா y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x மைனஸ் x1. அப்போது எனக்கு x1 y1 தான் வேணும். அப்போ ஏ பாயிண்ட்ன்றதுனால -3,0 m வந்து 5/2. எங்கள் பர்பெண்டிகுலர்ன்றதுனால -1/5/2 எடுத்துக்கிறோம். இதை ரெசிப்ரோக்கல் கொண்டு போனால் 2/5 மாறிடும். 5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5y ஈக்குவல் டு -2x - 6. இது எல்லாத்தையும் எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தால் 2x + 5y + 6ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 37th 2 ஷிப் அந்த சீன்னு சொல்லிவிட்டு எய்தர் சைடு கொடுத்துருப்பாங்க. ஹைட் வந்து 200 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் வந்து 30, 45 கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. தட் டிஸ்டன்ஸ் மீன்ஸ் தட் இஸ் பியும் டியும் கேட்டிருக்காங்க. அப்போது ஏசின்றது வந்து பார்த்தோன்னா ஹைட் ஆஃப் தி லைட் ஹவுஸ் கொடுத்து 200 கொடுத்துருக்காங்க. அப்போ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி இந்த டயக்ராம் பாருங்கள். ஏபிசி ஆங்கிள் 30 கொடுத்துருக்கேன், எக்ஸ் 200 எடுத்திருக்கேன். அதை அப்ளை பண்ணணும்னு சொன்னால் எக்ஸ் வேல்யூ 200/3. சிமிலர்லி ஏடிசி எடுத்திருக்கேன். அதோட டயக்ராம் வரைஞ்சிருக்கு பாருங்கள். tan θ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ 200/y. tan 45 வந்து 1. அப்போ இது y கிராஸ் பண்ணால் y ஈக்குவல் டு 200. எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து பிடி. டிஸ்டன்ஸ் பிடி பாருங்கள். பிடின்றதுனா பிசி + சிடி. அதுதான் இங்கே எழுதியிருப்பேன். பிசி + சிடி வந்து x + y. இது வந்து 200/3 + 200 காமன் எடுத்துனா 1 + √3 + 1. √3 வேல்யூ 1.73 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆட் பண்ணால் 2.732. இது மல்டிபிள் பண்ணால் 154.4 மீட்டர். 38th பார்த்தோம்னு சொன்னால் ஆல்ரெடி சிலிண்டர் கான்செப்ட் தான். இது புக்ஸ் அந்த இது கூட ஆர்பி தி ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர், ஹெச்பி வந்து ஹைட் ஆஃப் சிலிண்டர். அது ஹைட்டுன்னு எடுத்துக்கலாம், இல்லை லென்த் எடுத்துக்கலாம். அப்போது டயமீட்டர் வந்து 28 கொடுத்துருக்காங்க.
சிலிண்டரோட டயமீட்டர் வந்து 28. அப்போ ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.4. ஹைட் ஆர் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. எனக்கு சிஎஸ்சி ஆஃப் சிலிண்டர் வந்து 2 பை RH. 2 இருக்கும், பை அப்படியே இருக்கும். ஆர் வந்து 1.4, H வந்து 3. இதை மல்டிபிள் பண்ணால் 8.45 மீட்டர் கியூப். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் ரெவல்யூஷனு. எனக்கு எத்தனை ரெவல்யூஷன் கேட்டுக்கிறாங்கன்னா ஏரியா கவர்டு இன் 8 ரெவல்யூஷன். அப்போது வர ஆன்சர் 8ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ 8 × 8.45 மல்டிபிள் பண்ணால் 67.25 மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 39th கொஸ்டின். 39th கொஸ்டின்னா கோன் கன்வெர்டட் இன்ட்டு ஸ்பியர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க மெல்டட் கான்செப்டில். அப்போ கோனுக்கு வந்து பார்த்து சொன்னால் டயமீட்டர் வந்து 14, டயமீட்டர் 14, ரேடியஸ் வந்து 7, ஹைட் வந்து பார்த்து சொன்னால் 8 அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆலோ ஸ்பியர் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்டர்னல் டயமீட்டர் வந்து 10, எக்ஸ்டர்னல் டயமீட்டர் வந்து கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறேன். கேபிட்டல் ஆர் = 5. அவங்க கேட்டுக்கிறது இன்டர்னல் டயமீட்டருக்கு இன்டர்னல் டயமீட்டர் கேட்டுக்கிறாங்க. இன்டர்னல் டயமீட்டர் எனக்கு ரேடியஸ் தெரிஞ்சாவே போதும். அப்போ இன்டர்னல் ரேடியஸ் வந்து ஆர்னு எடுத்துக்கிறேன். என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க? வால்யூம் ஆஃப் ஆலோ ஸ்பியர் = வால்யூம் ஆஃப் கோன். வால்யூம் ஆஃப் ஆலோ ஸ்பியர்னா 4/3 பை × r³ - r³. இதில் 1/3 பை r²H. சார் எனக்கு வந்து பார்த்தோன்னா இந்த 4/3 கேபிட்டல் ஆர் வந்து 5ன்னு கொடுத்துருக்கேன் -r³. இதில் 1/3 r1 வந்து 7, H வந்து பார்த்தோன்னா 8. ஸோ இங்கே 3 கேன்சல், பை கேன்சல். இந்த 4 பையில் கொண்டு வந்துட்டுன்னு சொன்னால் 5³ - r³. இந்த 7² 49, 8 அப்படியே தான் இருக்குது. இந்த 4 பையில் கொண்டு பை 4. இந்த 4 1 டைம்ஸ், 8 2 டைம்ஸ். 49 × 2 வந்து பார்த்து சொன்னால் 98. ஸோ இந்த 5³ வந்து 125 -r³ = 98. 98 இந்த சைடு கொண்டு வர, r³ அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ r³ = 27 கிடைக்குது. 27 வகுக்க வேண்டிய ரேட்னா 3³ எழுதலாம். அப்போ r = 3. அப்போ இன்டர்னல் ரேடியஸ் வந்து 3. ஆனால் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா இன்டர்னல் டயமீட்டர் கேட்டுக்கிறாங்க. அப்போ இன்டர்னல் டயமீட்டர்னா 2 × r. r வேல்யூ வந்து 3. 2 3s are 6 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு 40th சம். 40 சம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ரிப்பீட்டட் சம் தான். எக்ஸைஸ் 8.3ல் வந்து இருக்கும் இந்த சம்மு. ஸோ வந்து கிவன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எனக்கு எக்ஸ்பாரோட வேல்யூ பார்த்து சொன்னால் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பை டியூஸ் எல்லாம் 6 பண்ணுறேன். அப்படி பார்த்தோன்னா மீன் வேல்யூ எக்ஸ்பார் = 30. இப்போ டேட்டா வந்து பார்த்தோன்னா எக்ஸ் எடுத்துக்கிட்டால் டி வந்து எக்ஸ் பார் எடுத்துக்கிறேன். தட் இஸ் எக்ஸ் பார் வந்து 30. இதை லெஸ் பண்ணிட்டேன், d² வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ சம்மேஷன் d² வந்து பார்த்தோன்னா 112 கிடையாது. ஃபார்முலா பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்மா = சம்மேஷன் d²/n. சம்மேஷன் d² வந்து 112/6. அதை டிவிசிபிள் பண்ணால் 18.66. அது ரூட் எடுத்துன்னு சொன்னால் 4.3197. எனக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து சிக்மா பை எக்ஸ் பார் × 100. சிக்மா வந்து பார்த்தோன்னா 4.3193/30 மீன் × 100. இது சிம்பிளை பண்ணணும்னு சொன்னால் 14.4%. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க சொன்னால் given 2 dice are rolled. 2 dice are rolled 6 × 6 வந்து பார்த்தோன்னா 36 வரும் சாம்பிள் ஸ்பேஸு. அப்போ ஏன்றது வந்து பார்த்தோன்னா கெட்டிங் டபுள்னான்னு சொன்னால் ஒரே மாதிரி இருக்கும். 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6. இது எல்லாத்தையும் எத்தனை இருக்குன்னு சொன்னால் 6 இருக்குது. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் A = n/n/x. அப்போ 6/36. B வந்து கேட்டால் கெட்டிங் சம் ஆஃப் 4. சம் ஆஃப் 4னா என்ன, எப்படி ஆட் பண்ணலாம்? 1 + 3 2, 2, 3, 1 இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு 4 கிடைக்கும். ஸோ மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தோன்னா 3. n/b வந்து 3. ப்ராபபிலிட்டி ஆஃப் B எப்படி எழுதுனா n/b/n/s. அப்போ 3/36. நெக்ஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் B. A இன்டர்செக்ஷன் B ரெண்டுத்துக்கு எது காமனா 2, 2. அப்போ A இன்டர்செக்ஷன் n/A இன்டர்செக்ஷன் B வந்து 1. ப்ராபபிலிட்டி எடுத்து அப்ளை பண்ணால் இதோட வேல்யூ 1/36. கொஸ்டின்ஸ் என்ன கேட்டுக்கிறேன்? ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டபுளட் ஆர் சம் ஆஃப் ஃபேஸ் இஸ் 4. அப்போது ஆறுன்னு சொன்னாவே எனக்கு A யூனியன் B. இதுக்கு ஃபார்முலா P/A + P/B - P/A இன்டர்செக்ஷன் B. P/A வந்து 6/36, 3/36 - 1/36. டினாமினேட்டர் எல்லாமே 36 காமனாக இருக்க எழுதிட்டேன். நியூமரேட்டர் 6 + 3 - 1. 6 + 3 = 9. 9ல் 1 போச்சுன்னா 8/36 வந்து இதோட ஆன்சரு 2/9. 42 வந்து பார்த்தோன்னா இது கிரியேட்டட் சம்மு. இப்போ P/x = 2x² - 3x + 1. இதுக்கு சம் ஆஃப் தி ரூட் வந்து பார்த்தோன்னா α + β = -b/a, α β = c/a. அப்போ -b/aனா -3/2, -× +3/2, c/aனா 1/2. இது வந்து α β இது ரூட்டாக இருந்தால் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா 1/α², 1/β² ஆர் தி ரூட்டாக இருந்துச்சு சொன்னால் இதுக்கு சம் ஆஃப் தி ரூட், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் கண்டுபிடிக்கணும். இதுக்கு சம் ஆஃப் தி ரூட்னா என்ன, சம்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் β² + α² α² β². இதுக்கு ஃபார்முலா α + β² - 2 α β. இதை ஸ்கொயர் காமன் எடுத்துகிட்டா α β2.
ஸோ இதோட வேல்யூ 3/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 1/2. இதோட வேல்யூ 1/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ 3 ஸ்கொயர் வந்து 9, 2 ஸ்கொயர் வந்து 4. இந்த 2 கேன்சல் ஆனால் 1. இது 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 1/4. இந்த 4 கேன்சல் ஆகிடுது. 9 - 4 போச்சுன்னா 5. இது வந்து சம் ஆஃப் தி ரூட்டு. ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்னா என்ன, ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுறோம். இது ஆல்பா பீட்டா ஹோல் ஸ்கொயர் எதுனா ஆல்பா ப்ளஸ் பீட்டா வந்து 1/2 ஹோல் ஸ்கொயர். 1/2 ஹோல் ஸ்கொயர்னா 1/4. 4 மேலே கொண்டு போனால் சிம்பிளி 4. எனக்கு குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட் வந்து 5x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் வந்து 4. ஒன்று பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எழுதலாம், ஆர் ஈக்குவல் டு 0 போட்டும் நம்ம எழுதலாம். இதுதான் இன்றைக்கி நடந்த பப்ளிக் எக்ஸாம் ஸ்டாண்டர்ட் 10th ஆன்சரு. இதில் ஏதாச்சும் மிஸ்டேக்காக இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம்.